இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான லேஸ், அதாவது ரொம்ப நல்லா ஃப்ளோ இருக்கு. ஒரே காமன் ஓல்டு போரிங் பேண்ட் போடாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹிப்பு, க்ரட்சு, லென்த்து இது எல்லாமே உங்கள் குழந்தைய மார்க் பண்ண பிறகு நீங்கள் இதே சேம் ஸ்டெப் தான். பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து சேஞ்சே இல்லை. திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கு தைச்சாலும் சரி. சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பலாசோ பேண்ட்டு வந்து எப்படி வந்து ட்ரெண்டியாக நம்ம டிசைன் பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த கோட்டாப்பட்டி லேஸ், இது வந்து கோட்டாப்பட்டி லேஸ் சொல்லுவாங்க. இந்த கோட்டாப்பட்டி லேஸை வச்சு இப்போது இந்த பேண்ட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இட்ஸ் அ பலாசோ பேண்ட். பலாசோ பேண்ட்டுக்கு ஏற்கனவே இதை கட்டிங்லாம் நான் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். பலாசோ பேண்ட்டில் இந்த கோட்டாப்பட்டி லேஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான லேஸ், அதாவது ரொம்ப நல்லா ஃப்ளோ இருக்கும். அண்ட் இது கிடைக்கும் போது இப்படி தான் பஞ்சாக கிடைக்கும். ஸோ இந்த லேஸ் தான் நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இது நல்லா தின்னாக இருக்கும். ஒரு 4 இன்ச் தான் இது வந்து வித் ஆஃப் த லேஸ் இருக்கும். ரொம்ப அழகான லேஸ். ஸோ மெயினான விஷயம் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பஞ்சாக இருக்கு இல்லையா, பட் இட்ஸ் வெயிட்லெஸ். ஒரு பேப்பர் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான லேஸ். ஸோ இந்த லேஸை வச்சு இந்த பேண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பலாசோ பேண்ட்டோட டவுன் பார்ட் இது. இந்த டவுன் பார்ட்டில் ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோல்டட் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2.5லேருந்து ஒரு கிராஸ் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ ஒரே காமன் ஓல்டு போரிங் பேண்ட் போடாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, திரும்பி இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு 2.5 மார்க் பண்ணி இதே 2.5 இங்கேயோ வருதான்னு சின்ன மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 லேயர்ஸ், உங்களுக்கு எத்தனை லேயர் ஆஃப் தி லேஸ் வேணுமோ அந்த மாதிரி நான் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 3 லேயர் மட்டும் இந்த லேஸ் நான் கொடுத்து இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட்டை நல்லா அயர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அது நல்லா நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதை இந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரேசிங் வீலை ரொட்டேட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக நீட்டாகவே வந்திருக்கும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த டாட்டட் அந்த ட்ரேசிங் வீலோட டாட் லைன்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன் டெப்த்தோடு பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த அந்த டாட்டட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த டாட்டட் லைன்ஸ் மேலேயே நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். யா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பலாசோ பேண்ட் டவுன் பார்ட்டை ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடுறோம். மடித்து தைச்ச பிறகு இப்போ இந்த கோட்டாப்பட்டியை நம்ம வரைஞ்சிருக்கோம்ல இந்த லைனில் கரெக்டாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே 2 பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணி இது ஃபினிஷ் பண்ணுறோம்.
ஒரு பலாசோ பேண்ட்டை எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்றதை நான் சொல்லி தர போகிறேன். திஸ் இஸ் தி மோஸ்ட் வாண்டட் வீடியோ. ஸோ இப்போ இதுக்கு தேவையான பேசிக் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 பேசிக் மெஷர்மெண்ட், 4 மெஷர்மெண்ட் தான் தேவை இந்த பலாசோ பேண்ட்டை நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஸோ வேஸ்ட் வந்து உங்களோட ஹிப் பகுதிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது தின்னஸ்ட் பார்ட், கொஞ்சம் தின்னாக இருக்கும் எல்லாருக்குமே வேஸ்ட்டு. ஸோ தட்ஸ் கால் தி வேஸ்ட். வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் +4 inch divided by 4. ஸோ வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது எதுக்காக ஹிப் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேண்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் த பேண்ட் வில் கெட் இன் டு யோர் ஹிப். ஹிப்பை தாண்டின பிறகு தான் நீங்கள் வேஸ்ட்டுக்கு போடுவீங்க. ஸோ நீங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் கட் பண்ணி தைக்கும்போது நீங்கள் பேண்ட் வந்து போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஹிப் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு 4 inch ஆட் பண்ணிக்கோங்க. வர ஆன்சரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட். ஹிப் மெஷர்மெண்ட்டோ வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோ மோர் ஆர் லெஸ் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஹிப்பு பார்த்தீங்கன்னா ஹிப் +4 டிவைடட் பை 4. ஹிப்போட சுற்றளவை +4 பண்ணிக்கிங்க, அகெயின் டிவைடட் பை 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரச்சு. குரச்சு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இதுதான் குரச்சுன்னு சொல்லுவாங்க. சாரி, எனக்கு தமிழில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ இதுதான் குரச்சுன்னு சொல்லுவாங்க பேண்ட்டில். ஸோ இந்த குரச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப் ரவுண்ட், அதாவது ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிவைடட் பை 4. இதில் வந்து நம்ம +4 கொடுக்க போகிறது இல்லை. இதில் எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸாக்டாக உங்கள் ஹிப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ யூ கோயிங் டு டிவைடட் இட் by 4. அது பண்ணிங்கன்னா உங்களோட க்ரச் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அதே மாதிரி லென்த் வந்து கரெக்டாக வேஸ்ட்லேருந்து உங்கள் டேப்பை வச்சு கீழே எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ, அதாவது டில் யோர் ஆங்கிள் லென்த். ஸோ ஒரு பலாசோ பேண்ட் தைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு நார்மல் பேசிக் பேண்ட் நீங்கள் தைக்கணும், நீங்களே உங்களுக்கே மெஷர் பண்ணி கட் பண்ணி தைக்கணும்னா யூ நீட் ஆல் தீஸ் 4 மெஷர்மெண்ட்: வேஸ்ட், ஹிப், crotch and length. இந்த 4 மெஷர்மெண்ட்டும் வச்சு நம்ம ரொம்ப அழகான ஒரு பேண்ட்டை நம்ம தைச்சிடலாம். இப்போ இதில் க்ரச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரச்சு வந்து ஃபுல்லாக மேலேருந்து இந்த கர்வ் வருது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக க்ரச்சு. அதில் வந்து உங்களுக்கு வந்து பேண்ட், வேஸ்ட் பேண்டே உங்களுக்கு வந்து ஒரு 2 inchக்கு வந்து வேஸ்ட் பேண்ட் போயிடும். ஓகே, 2 inchக்கு வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் பேண்ட் வந்து எலாஸ்டிகேட் பண்ணுற பேண்ட் வந்து போயிடும். ஸோ உங்களோட க்ரச்சு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வேஸ்ட் பேண்ட் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை மைனஸ் பண்ண பிறகு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு சின்ன விஷயந்தான், அதை நம்ம மறந்துட்டோம்னா க்ரச்சு வந்து ரொம்ப பெருசாகிடும். ஓகே, நார்மல் பேண்ட் தைக்கும் போது க்ரச்சு இவ்வளோ பெருசாக வராது. பலாசோ பேண்ட் தைக்கும் போது மட்டும் க்ரச் இன்னும் நல்லா பெருசாக வரணும். ஓகே, அதே மாதிரி இந்த பாட்டமோட கேர், இது எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். நார்மலாக பலாசோ பேண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 10 to 11 inches கொடுப்பாங்க இந்த கீழே. அப்போ தான் நல்லா வைடாக வரும். ஒரு ஸ்கர்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி கூட நீங்கள் தைக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பலாசோ பேண்ட் வந்து பெருசாக நல்ல ஸ்கர்ட் மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஸோ இப்போ நான் நார்மலாக இப்போ வீடியோவில் வந்து ஒரு 10 to 11 inch வைப்பேன். ஸோ தட் இஸ் தி எக்ஸாக்ட் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஃபார் த பிலாசோ பேண்ட். பட் இதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கர்ட் டைப்பில் நல்லா பெரிய ஃப்ளேர் வச்சு வேணும்னா யூ கோயிங் டு இன்க்ரீஸ் திஸ் மெஷர்மெண்ட். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிலாசோ பேண்ட் வந்து நல்லா ஃப்ளேர் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு இதை எப்படி நான் கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ தீஸ் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, அதாவது என் குழந்தைக்கு டாப் தைக்கணும், என் குழந்தைக்கு சுடிதார் தைக்கணும், என் குழந்தைக்கு ஸ்கர்ட் தைக்கணும், பேண்ட் தைக்கணும்னு வந்து அதை மார்க் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. யாராக இருந்தாலும் சரி, மார்க்கிங் இஸ் தி சேம். இப்போ இதே வந்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தைக்கிறதா இருந்தால் குழந்தையோட வேஸ்ட்டு, ஹிப்பு, க்ரச்சு, லென்த்து இது எல்லாமே உங்கள் குழந்தைய மார்க் பண்ண பிறகு நீங்கள் இதே சேம் ஸ்டெப் தான். பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு எந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து சேஞ்சே இல்லை. திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார் எவ்ரி ஒன். யாருக்கு தைச்சாலும் சரி, திஸ் கோனா பி த ஸ்டாண்டர்ட் திங். அதே மாதிரி பலாசோ பேண்ட் தைக்கணும்னா யூ நீட் a 3.5 meters ஆஃப் ஃபேப்ரிக். இன்றைக்கி நான் பலாசோ பேண்ட் தைக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ப்ரிட்டி ஆரஞ்ச் கலர் ஃபேப்ரிக் இது நான் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரேப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சன் க்ரேப் எடுக்கலாம், இட்டாலியன் க்ரேப் இருக்குது. ஸோ தீஸ் க்ரேப் ஃபேப்ரிக் ஹேஸ் அ குட் ஃப்ளோ. ஸோ இப்போது நம்ம வீடியோக்கு போகலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து எப்படி மடிக்கணும்னா பிரெத் வைஸு பிரெத், இதுதான் துணியோட பிரெத்து, இது வந்து துணியோட லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரெத் வைஸு ஒரு வாட்டி மடிச்சுங்க. ஓகே,
ஸோ பிரெத் வைஸ் மடித்த பிறகு அடுத்து வந்து லென்த் வைஸ் மடிக்க போகிறோம். ஸோ லென்த் வைஸ் வந்து மடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளாசோ பேண்ட் வந்து என்ன லென்த் வேணுமோ ஃபஸ்ட் அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட பிளாசோ பேண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37 இன்ச்சஸ் எனக்கு தேவை. ஸோ இப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு 37 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம லென்த் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம க்ராச் மார்க் பண்ண போகிறோம். என்னோட வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் ப்ளஸ் 4 inch டிவைடட் பை 4 பண்ணுனா எனக்கு 13.5 inch என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வருது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து எவ்வளோ லென்த் நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் இப்போ நான் வேஸ்ட் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து நான் இங்கேருந்து 13.5 inchக்கு ஒரு லைன் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 inch நம்ம வெளியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது 13.5 வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு. அதில் ஒரு 1/2 inch பார்த்தீங்கன்னா இதுதான் சீம் அலவன்ஸ், நம்ம துணிக்கு தையலுக்காக கொடுக்குற அலவன்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரச். இப்போ என்னோட க்ரச் வந்து மேலேருந்து ஒரு 11 inches இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஒரு 11 inchக்கு வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ நார்மலாக உங்கள் பேண்ட்டுக்கு வந்து ஒரு 9 inch நீங்கள் வந்து க்ராச் வைக்கிறீங்கன்னா பலாசோ பேண்ட் தைக்கும் போது அது கூட ஒரு 3 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு. ஒன்ஸ் வந்து க்ராச்சை வந்து மார்க் பண்ண பிறகு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கிள், நம்ம ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ எக்ஸாக்ட்லி லைக் தட் இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு யூ ஆர் கோயிங் டு ஷேப் திஸ் அவுட். நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி ஷேப் பண்ணுவோமோ சேம் லைக் தட் யூ கோயிங் டு ஷேப் திஸ் அவுட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஹிப் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் வந்து வரும். ஓகே, ஹிப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அதே 13.5 inch வரும். கூட ஒரு 1/2 inch சீம்காக நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 inches கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ 15 inchக்கு ஒரு லைன் நான் வரைஞ்சிடுறேன். இப்போ மேலேருந்து க்ராச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும்னா டைரெக்டாக இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இதில் ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 inches வருது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இட்ஸ் அப்சல்யூட் லெஃப்ட் அப் டு யூ. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வர தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ எனக்கு கரெக்டாக இங்கே தான் ஹிப் லைன் முடியுது. அந்த இடத்துலேருந்து நான் இப்படி ஷேப் பண்ணி கீழே வரேன். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 12 inch இருக்குது. ஸோ எனக்கு வந்து 10 inch வேணும்னா இதை இன்னும் உள்ள ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சிடலாம். ஓகே, ஸோ ஆனால் பலாசோ பேண்ட் வந்து எவ்வளோ வந்து கீழே இருக்க அந்த இடம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ பெருசாக வேணும்னா இங்கேருந்து இப்படி போங்க. எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கும் போது இங்கே ஒரு சின்ன ஷேப் கொடுத்து இப்படி ஸ்லாண்டிங்காக வந்துருங்க. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 1 inch வந்து சீம் அலவன்ஸில் தான் கட் பண்ணோம். அதை மறந்துடாதீங்க. ஸோ சீம் அலவன்ஸ் கொடுக்கலன்னா நம்ம வந்து இவ்வளோ மார்க் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூ கோயிங் டு ஆட் 1 inch of seam allowance to this. ஸோ ஓகே, க்ராச் ஏரியா இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நம்ம இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 1 inch சீம் அலவன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மாதிரி இப்போ நான் மேலே வந்து ஒரு 1/2 inch வந்து சீம் அலவன்ஸ் விடுறேன். க்ரச் ஏரியாவுக்கு சீம் அலவன்ஸ் விடக்கூடாது. ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. க்ரச் ஏரியா வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகே, இதே மாதிரி இது வந்து பிரெத்தில் ஒரு வாட்டி மடித்த ஃபேப்ரிக்கு சேம் லைக் தட். ஸோ இப்போ வந்து இது மேலே ஒரு வாட்டி லே பண்ணி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இப்போ எவ்வளோ கட் பண்ணீங்களோ அதே தான் எங்கேயும் கட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ இது மேலே வச்சு நான் இதே மெஷர்மெண்ட்டை இங்கே நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸி பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த பலாசோ பேண்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செலெக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பலாசோ பேண்ட். ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஃப்ளோ இருக்கும். பலாசோ பேண்ட் ஃப்ளோ ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பலாசோ பேண்ட் ஃப்ளோ கொஞ்சம் கூட இருக்காது.
ஸோ நல்ல ஒரு கிரேப் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணால் கூட இது நல்லா வரும். ஓகே, ஸோ இப்போ நான் 2 லேயரும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெல்ட் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பெல்ட் கட் பண்ண போகிறோம். ஓகே, எலாஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பெல்ட் கட் பண்ண போகிறோம். என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 13 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதே 13 இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து நான் ஒரு 13 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ 13 இன்ச் சொல்லும்போது நான் 13.5 கொடுத்துருக்கேன். எதுக்காகனா நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. ஸோ அதே மாதிரி இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்டட் எட்ஜ், துணியோட ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச் வந்து இது கம்ப்ளீட்டாக நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, எக்ஸாக்டாக அதில் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 ஸ்ட்ரிப் பெல்ட் இப்படி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் சிங்கிள் ஸ்ட்ரிப் கூட நீங்கள் கட் பண்ணலாம். இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் எலாஸ்டிக் கட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் வேஸ்ட் வந்து 30 இன்ச்சஸ் இருந்ததுன்னா அதில் ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணால் 26 இன்ச்சஸ். ஸோ இப்போ இந்த எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 26 இன்ச்சஸ்க்கு நீங்கள் எடுக்கணும். ஸோ இது எப்படி நம்ம தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட்டோட கீழே இருக்க பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தைச்சிடலாம். பேண்ட்டோட கீழ் சைடு இதை வந்து இந்த மாதிரி உள்ள டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு வாட்டி நம்ம இங்கே தைச்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கேன்வாஸ் வைக்க தேவையில்லை. சரி, வெறும் நம்ம வந்து ஒரு வாட்டி தைச்சாலே போதும். ஸோ இது வந்து கையில் ஹெம் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம தைக்கிறத விட. ஓகே, ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் அயன் பண்ண பிறகு நீங்கள் கையில் கூட ஹெம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நான் அடுத்த சைட் பேண்ட்டையும் நான் தைச்சிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டபுள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தைக்கணும். ஓகே, ஸோ துணியை இழுக்காமல் ஜஸ்ட் லைட்டாக வச்சு இந்த வந்து இந்த டவுன் பார்ட் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த கீழ்ப்பகுதியோட ப்ரிட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இது கீழ்ப்பகுதியோட நல்ல பக்கம், அதே மாதிரி நம்ம பேண்ட்டோட இன்னொரு நல்ல பக்கம். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு சைட் பேண்ட்டு அதோட நல்ல பக்கம், இந்த 2 நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி இப்படி ஃபஸ்ட்டு லே பண்ணிடுங்க. ஒன்ஸ் இப்படி லே பண்ண பிறகு இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து க்ரச் ஏரியாவுக்கு நம்ம மேலே போகிறோம். ஓகே, இதுதான் என்னோட க்ரச் பாயிண்ட்டு. இதுதான் நம்ம கட் பண்ண க்ரச். இங்கே மேலேருந்து இப்படி கர்வாக போகுது பார்த்தீங்களா, இதுதான் க்ரச்சு. இப்போ இந்த க்ரச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்ல பகுதி. இப்போ இந்த க்ரச் வெளியே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோனா பி தி ராங் சைட். ஸோ இப்போது அடுத்து வந்து நம்ம இந்த க்ரச்சை வந்து தைக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே க்ரச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேக் ஸ்ட்ரெச் பண்ண பிறகு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்மளோட இன்னொரு க்ரச் நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி அதையும் நம்ம தைச்சிடலாம். இது நான் என்னோட இன்னொரு க்ரச். ஸோ அதே மாதிரி இந்த க்ரச்சையும் நான் இப்போ தைக்கிறேன். ஸோ அந்த க்ரச் வந்து என்ன ஷேப்பில் கர்வாக வருதோ அதே மாதிரி நீங்கள் தைக்கணும். ஸோ இப்போ 2 சைடு பேண்ட்டும் நம்ம க்ரச்சில் இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா க்ரச், அதுதான் இது. நான் ஒன்ஸ் வந்து ப்ரிட்டி சைடு எடுத்து நம்ம திருப்பும் போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட டவுன் பார்ட். ஓகே, அப்படியே மேலே போனீங்கன்னா நம்ம க்ரச் வந்து ஜாயின் பண்ணது இருக்கும். இப்போது பேண்ட்டை டவுன் பார்ட்டை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தைக்க போகிறோம். இது வந்து ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். ராங் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு பேண்ட்டு கீழே இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே பேண்ட்டோட டவுன் பார்ட் தைச்சிருங்க. தைச்சு அப்படியே மேலே போய் க்ரச் தைச்சிடணும். க்ரச் ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு இப்போது இந்த 2 பேண்ட்டை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே,
கொஞ்சமாக இது நம்ம நீட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது கிரேப் ஃபேப்ரிக்னால கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும் துணி. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம துணி வந்து இழுக்காமல் ஆசிட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, க்ரச் ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த க்ரச் ஏரியாவை தைச்சிட்டு நம்ம இப்போ அடுத்த சைடு துணியில் அடுத்த லெக் பார்ட் நான் வந்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்றா இப்படி லே பண்ணி தைச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். எலாஸ்டிக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒரே ஃபேப்ரிக்காக ஆக்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நான் இப்போ வந்து தைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இந்த ரெண்டு வேஸ்ட் பேண்டையும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி இன்னொரு சைடு இதை ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிடலாம். ஸோ இப்படி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஆகிடும் இந்த ஃபேப்ரிக்கு. ஸோ ஒரு வாட்டி இங்கே தைச்சிருக்கேன், அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம தைக்கும் போது இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி எங்கேயுமே ஓப்பன் இல்லாமல் இருக்கும் இந்த ஃபேப்ரிக்கு. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம இங்கே தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி தைச்சிருக்க வேஸ்ட் பேண்டு. இதை நான் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் தைச்சிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பேண்ட்டோட ஃபோல்டிங்கு. இந்த பேண்ட்டோட ஃபோல்டிங்கில் கரெக்டாக நம்ம இப்போ அட்டாச் பண்ணோம் இல்லையா, இது வந்து இப்படி வர மாதிரி வச்சு இங்கே ஒரு பின் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் அடுத்த சைடில் பேண்ட்டோட அடுத்த ஃபோல்டிங்கில் இன்னும் நம்ம தைச்சோம் இல்லையா, இந்த மாதிரி இது வந்து இங்கே வர மாதிரி வச்சு பின் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி வச்சு நான் இது கூட இதை வந்து பின் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த பெல்ட் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக எங்கே நம்ம ஜாயினிங் இருக்கோ அந்த இடத்துல நான் வச்சு இப்போ இதை நான் தைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து துணியோட ப்ரிட்டி சைடு, அதே மாதிரி இது வந்து பெல்ட்டோட ப்ரிட்டி சைடு. ரெண்டு ப்ரிட்டி சைடும் ஒன்றா வர மாதிரி லே பண்ணி இதுக்கு மேலே இப்படி நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்படி பெல்ட்டை வந்து எடுத்து இப்படி தனியாக அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இது கூட வந்து பெல்ட் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து தான் என்னோடய பேண்ட் பீஸ். இது நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பெல்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த பெல்ட்டை வந்து மேலே ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி நம்ம இருக்கிற ரா எட்ஜ், இந்த ரா எட்ஜ் மேலே வச்சு இது மேலே ஒரு வாட்டி நம்ம தைக்கணும். ஓகே, ஸோ இந்த பெல்ட்டை வந்து ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த ரா எட்ஜிலுக்கு அந்த ரா எட்ஜ் கன்சீல் ஆகிற மாதிரி வச்சு இந்த பெல்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோம். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம இந்த எலாஸ்டிக்கை இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் விட்ட பிறகு நம்ம தைக்கலாம். அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக தைச்சிட்டு இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஒரு 2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது ஸோ அந்த 2 இன்ச்சில் வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கை உள்ளே கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி தைச்சு எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரா எட்ஜ் வந்து உள்ளே ஃபுல்லாக கன்சீல் ஆகிடும். ஸோ இந்த பெல்ட்டை ஒரே ஒரு வாட்டி நம்ம ஃபோல்ட் பண்ணி இது மேலே வச்சு நான் தைக்கிறேன்.
இங்கிலீஷ்லேயும் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் பலாசோ பேண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ்லேயும் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கணுன்றது வீடியோ நான் பண்ணியிருந்தேன். ஏதாச்சும் இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். எலாஸ்டிக் வந்து ஒன் சைட் நான் பின் பண்ணியிருக்கேன். இந்த எலாஸ்டிக்கை நான் வந்து இப்போது இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எலாஸ்டிக் வந்து தைக்கிறது கொஞ்சம் டஃப் டைமாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்வேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி தைக்கிறது. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எலாஸ்டிக்கை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பேண்ட்டும் முடிகிற மாதிரி ஃபுல் பேண்ட்டும் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த எலாஸ்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பின் வந்து இந்த சைடு வந்துச்சு. ஸோ இதை பின்னை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இந்த எலாஸ்டிக்கை 2 சைடும் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சி இந்த துணி வந்து சரி பண்ணுங்கள். 2 எலாஸ்டிக்கும் இப்படி மேலே வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறேன். எலாஸ்டிக்கும் துணியும் சேர்த்த மாதிரி இங்கே ஒரு வாட்டி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா எலாஸ்டிக் வந்து டேர்ன் ஆகாது. இல்லைன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை வேர் பண்ணும்போது எலாஸ்டிக் வந்து உள்ளே ட்விஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை எப்படி தைக்கிறது நான் காட்டுறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து இப்படி ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் வந்து ஒரு 5-6 வாட்டி வந்து தைச்சிருங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த பேண்ட் வந்து இப்படி எடுத்து கொடுங்க. நம்ம இங்கே ஓப்பனிங் விட்டுருக்கோம், அந்த ஓப்பனிங்கை மடித்து தைக்கணும். எலாஸ்டிக் ஒன்ஸ் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இங்கிலீஷில் ஏற்கனவே பலாசோ பேண்ட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். See you next time with a different kind of style. Take care. Bye-bye.